நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம டெட் எக்ஸாமுக்காக சுட்டு எழுத்துக்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் சுட்டு எழுத்துக்கள் சார்ந்து கொடுத்துருக்காங்க. அதில் அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, அகச்சுட்டு, புறச்சுட்டுன்னு நிறைய டைப்ஸில் இருக்குது. அதை எப்படி நம்ம எளிமையாக புரிஞ்சு படிக்கலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சுட்டு எழுத்துக்கள், ஃபஸ்ட்டு சுட்டு எழுத்துக்கள்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறதுக்காக சில எழுத்துக்கள் தமிழில் பயன்படுத்தப்படுது. அது என்னென்ன எழுத்துக்கள்? ஃபஸ்ட்டு பேசிக்காக சுட்டு எழுத்துக்கள்னால் என்னன்னு பார்த்தோன்னா ஆ, இ, உ. ஓகேங்களா, இந்த 3 எழுத்துக்கள் தான் சுட்டு எழுத்துக்கள். ஓகேங்களா, ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறதுக்காக இந்த 3 எழுத்துக்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் தற்போது ஊ என்ற சுட்டு எழுத்து தற்காலத்தில் பயன்படுத்துறது இல்லை. ஓகேங்களா, தற்காலத்தில் ஆ, இ, ஓகேங்களா, இந்த 2 சுட்டு எழுத்துக்கள் மட்டும்தான் தற்காலத்தில் பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு சுட்டு எழுத்துக்கள் ஆ, இ, ஓகேங்களா, இதை வச்சு ஒரு சொல். ஓகேங்களா, அது, ஓகேங்களா, இது, ஓகேங்களா, இவன், அவன், ஓகேங்களா, இது எல்லாமே என்னன்னா யாரோ ஒரு விஷயத்த, ஓகேங்களா, ஏதோ ஒரு பொருளையோ எதையோ ஒன்று, அது, ஓகேங்களா, இது, இவன், அவன் அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுதுங்களா, இதுதான் சுட்டு எழுத்துக்கள். இது சுட்டு சொற்கள். ஓகேங்களா, இதில் நம்ம ஃபஸ்ட்டு அகச்சுட்டு, புறச்சுட்டுன்னு 2 வகையாக சுட்டு எழுத்துக்களை பிரிக்கலாம். சுட்டு எழுத்தை எப்படி பிரிக்கலாம்? ஒன்று அகச்சுட்டு, ஓகேங்களா, ஒன்று அகச்சுட்டு, இன்னொன்று புறச்சுட்டு. அது என்ன அகச்சுட்டு? ஓகேங்களா, அகச்சுட்டுனா ஒன்றும் இல்லை, அந்த சுட்டு எழுத்து இடம்பெற்றுள்ள சொல்ல, ஓகேங்களா, சுட்டு எழுத்து இடம்பெற்றுள்ள சொல்ல பிரித்தா அந்த சுட்டு எழுத்தை நீக்கினால் நமக்கு பொருள் தராது. எக்ஸாம்பிளுக்கு அதுன்னு ஒரு சுட்டு சொல் இருக்குது. ஓகேங்களா, இதில் ஆ என்பது சுட்டு எழுத்து. இந்த சுட்டு சொல்ல நான் நீக்கிடுறேன். ஓகேங்களா, நீக்கிட்டா இந்த தூக்கு மட்டும் பொருள் இருக்குங்களா? இல்லை. ஓகேங்களா, அதே மாதிரி இதில் ஈவனா எடுத்துடுறேன். ஓகேங்களா, சுட்டு எழுத்தானா இந்த ஈயை எடுத்துடுறேன். எடுத்துட்டா தூக்கு பொருள் இல்லை. ஓகேங்களா, அதே மாதிரி இவனில் நான் ஈயை எடுத்துடுறேன், வன்னுக்கு பொருள் இல்லை. அதே மாதிரி தான் அவன். இப்படி, ஓகேங்களா, ஒரு சொல்லில் உள்ள சுட்டு எழுத்தை நீக்கினால், ஓகேங்களா, நீக்கினால் பொருள் தராத சுட்டை என்ன சொல்லுவானா, சொல்ல என்ன சொல்லுவானா, அகச்சுட்டு சொற்கள். ஓகேங்களா, அதாவது சொல்லின் அகத்தே, ஓகேங்களா, சொல்லின் அகத்தே உள்ள சுட்டு எழுத்தை நீக்கினால் பொருள் தராத சொல் என்னன்னா அகச்சுட்டு. ஓகேங்களா, அந்த சுட்டு எழுத்தை நம்ம நீக்கிட்டோன்னா அந்த சொல்லுக்கு பொருளே இல்லை. ஓகேங்களா, அடுத்ததா புறச்சுட்டுக்கு வரும். அகச்சுட்டு கிளியருங்களா? அதாவது இந்த சுட்டு எழுத்தை நீக்கினால், சொற்களில் உள்ள சுட்டு எழுத்தை நீக்கினால் பொருள் தராத, ஓகேங்களா, சொல் தான் என்னன்னு பார்த்தோன்னா அகச்சுட்டு. ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு இது, அது, இவன், அவன், ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம இந்த சுட்டு எழுத்தை நீக்கினா நமக்கு பொருளே தராது. அடுத்ததா புறச்சுட்டுக்கு வரும். ஓகேங்களா, புறச்சுட்டு எக்ஸாம்பிளுக்கு அவ்வானம், ஓகேங்களா, அவ்வானம், இம்மலை. ஓகேங்களா, இதில் பாருங்கள், இதில் எது சுட்டு எழுத்து? ஆன்றது சுட்டு எழுத்து, ஈன்றது சுட்டு எழுத்து. இந்த எழுத்தை நான் நீக்கிடுறேன். ஓகேங்களா, அப்படி நீக்கினாலும் எனக்கு வானம் அப்படின்ற ஒரு பொருள் கிடைக்குது, மலை அப்படின்ற ஒரு பொருள் கிடைக்குது. இவ்வாறு ஒரு சொல்லில் உள்ள சுட்டு எழுத்தை நீக்கினாலும் பொருள் தந்தால் அது புறச்சுட்டு. ஓகேங்களா, புரியுதுங்களா? சொல்லில் உள்ள சுட்டு எழுத்தை நீக்கினா பொருள் தராத சொல் எதுனா அகச்சுட்டு. ஓகேங்களா, அதுவே சொல்லில் உள்ள சுட்டு எழுத்தை நீக்கினாலும் பொருள் தந்தால் அது புறச்சுட்டு. ஓகேங்களா, அகச்சுட்டு, புறச்சுட்டு. அகச்சுட்டுனா சொல்லில் இருக்கிற சுட்டு எழுத்தை நீக்கினால் பொருள் தரலனா அது அகச்சுட்டு. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் அது, இது, இவன், அவன், ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம சுட்டு எழுத்தை நீக்கிட்டா பொருள் தராது. அதுவே அவ்வானம், இம்மலை எடுத்துக்கோங்க. இதில் ஆவை நீக்கிறேன், இதில் ஈயை நீக்கிறேன், இருந்தாலும் எனக்கு வானம் அப்படின்ற ஒரு பொருள் தருது, மலை அப்படின்ற ஒன்றத்தை குறிக்குது, இதுவும் பொருள் தருது. இவ்வாறு சொல்லின் புறத்தே இருந்து, ஓகேங்களா, சொல்லின் புறத்தே இருந்து சுட்டு சொல்லை, சுட்டு எழுத்தை நீக்கினாலும் பொருள் தருவது புறச்சுட்டு. ஓகேங்களா, சுட்டு எழுத்தை நீக்கிட்டா பொருள் தரலனா அது அகச்சுட்டு. சுட்டு எழுத்தை நீக்கியும் பொருள் தந்தால் அது புறச்சுட்டு. ஓகேங்களா, அடுத்ததா வேற என்ன டைப் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இன்னும் 2 டைப் இருக்கு. ஓகேங்களா, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு. ஓகேங்களா, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு. ஓகேங்களா, இப்படி தான் நம்ம பிரித்து படிக்கணும். அண்மை சுட்டு பேர்லேயே இருக்குது. ஓகேங்களா, அண்மை பக்கத்தில் இருக்கிற விஷயத்தை குறிச்சா அது அண்மை சுட்டு. அண்மை சுட்டுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? இது, இவன், ஓகேங்களா, இம்மரம், இவ்வீடு. ஓகேங்களா, பக்கத்தில் இருக்கிற விஷயத்த, ஓகேங்களா, பக்கத்தில் இருக்கிற இவன், பா, இது, ஓகேங்களா, இது, இவன், இந்த மரம், இம்மரம், ஓகேங்களா, இந்த மரம் இல்லை, இம்மரம், ஓகேங்களா, இம்மரம், இவ்வீடு. இப்படி பக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினால் அது அண்மை சுட்டு.
புரியுதுங்களா? அண்மைனாலே என்ன? பக்கத்தில். ஸோ பக்கத்தில் எது எதெல்லாம் இருக்கோ அதை சுட்டி காட்டி ஓகேங்களா சுட்டு எழுத்து இடம்பெற சொல் அண்மை சுட்டு சொல். ஓகேங்களா? பாருங்க, இதில் ஈ இடம் பெற்றிருக்கு, இதில் ஈ இடம் பெற்றிருக்கு, இதுலையும் ஈ, இதுலையும் ஈ. ஓகேங்களா? இவ்வாறு ஓகேங்களா அண்மை சுட்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா இவ்வாறு ஓகேங்களா சுட்டு எழுத்து இடம்பெற்று பக்கத்தில் அண்மையில் இருக்கிறத குறித்தால் அது அண்மை சுட்டு. அண்மை சுட்டிற்குரிய எழுத்து பாருங்க எல்லாத்துலேயும் என்ன இருக்கு? ஈ இருக்கு. ஓகேங்களா? அப்போ அண்மை சுட்டிற்குரிய எழுத்து என்னன்னா ஈ. புரியுதுங்களா? அண்மை சுட்டிற்குரிய எழுத்து எதுன்னு கூட கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அண்மை சுட்டிற்குரிய எழுத்து ஈ. ஓகேங்களா? ஏன்னா பக்கத்தில் இருக்கிறது அண்மையில் இருக்கிறது சொல்றதால இது, இவன், இவர், ஓகேங்களா இம்மரம், இவ்வீடு இப்படி தான் சொல்ல முடியும். ஸோ அண்மை சுட்டிற்குரிய எழுத்து எதுன்னு பார்த்தோன்னா ஈ. அடுத்ததான் செய்மை சுட்டுக்கு வருவோம். ஓகேங்களா? செய்மை அப்படின்னா என்னன்னா தூரம். ஓகேங்களா? அப்போ தூரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்த குறிக்க போகிறது செய்மை சுட்டு. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு அது, அம்மரம், ஓகேங்களா அவ்வீடு, அடுத்ததா அவ்வீடு, அவன், ஓகேங்களா இதெல்லாம் என்னன்னு பார்த்தோன்னா செய்மை சுட்டு தூரத்தில் இருக்கிற அந்த மரம். ஓகேங்களா? அம்மரம், அவ்வீடு, அவன், அது அப்படின்னு தூரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை குறிக்கிறது இந்த சொற்கள் எல்லாம். ஓகேங்களா? இந்த சொற்களில் பாருங்க பொதுவாக இடம்பெற்றிருக்கிற சுட்டு எழுத்து என்னன்னா ஆ. புரியுதுங்களா? ஆ. அப்போ செய்மை சுட்டிற்குரிய எழுத்து எதுன்னு கேட்டோன்னா ஆ. புரியுதுங்களா? செய்மை சுட்டிற்குரிய எழுத்து எது? ஆ. அண்மை சுட்டிற்குரிய எழுத்து எது? ஈ. பக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை குறித்தால் அது அண்மை சுட்டு, தூரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை குறித்தால் உங்களை சுட்டு எழுத்து இடம்பெறணும் அந்த செல்லில். ஓகேங்களா? அப்படி இடம்பெற்று ஓகேங்களா தூரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை குறிக்கிறது செய்மை சுட்டு. அண்மை சுட்டில கட்டாயம் ஈ அப்படின்ற எழுத்து இடம்பெறும். ஓகேங்களா? அதனால அண்மை சுட்டிற்குரிய எழுத்து ஈ. ஓகேங்களா? அதுவே செய்மை சுட்டுக்கு உரிய எழுத்து எதுனா ஆ. ஓகேங்களா? எல்லாத்துலேயும் ஆ இடம்பெறும். ஏன்னா தூரத்தில் இருக்கிறத குறிக்கிறது செய்மை சுட்டிற்குரிய எழுத்து எதுனா ஆ. ஸோ எல்லா இடத்துலையும் ஆ ஓகேங்களா அப்படின்ற சுட்டு எழுத்து செய்மை சுட்டுல பயன்படுத்தப்படும். ஓகேங்களா? இது இல்லாமல் ஓகேங்களா அகச்சுட்டு பார்த்தோம், புறச்சுட்டு பார்த்தோம், அண்மை சுட்டு பார்த்தோம், செய்மை சுட்டு பார்த்தோம். ஓகேங்களா? இது இல்லாமல் சுட்டு திரிபுன்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? சுட்டு திரிபு. அது என்ன சுட்டு திரிபு? சுட்டு திரிபு ஓகேங்களா நம்ம புறச்சுட்டுக்கள் பார்த்தோம். ஓகேங்களா? அம்மரம், ஓகேங்களா இவ்வீடு இப்படின்லாம் சொல்ல பார்த்தோம். ஓகேங்களா? இதில் நம்ம என்னன்னா சுட்டையத்தை நீக்கினாலும் பொருள் தரும். ஓகேங்களா? அதுதான் புறச்சுட்டுக்கள்னு சொல்கிறோம். ஸோ இந்த அம்மரம், இவ்வீடு இந்த சொற்களை நம்ம இன்னும் விரிவாக ஓகேங்களா அந்த மரம், அந்த மரம், அம்மரம்னா என்ன? அந்த மரம் தானே பொருள். ஸோ அந்த மரம் இன்னும் நம்ம திரிந்து ஓகேங்களா இந்த சொல்ல இன்னும் நம்ம திரிபை ஏற்படுத்தி அம்மரம் அந்த மரம்னும் இவ்வீட இந்த வீடு ஓகேங்களா இந்த மாதிரி மாற்றி எழுதுறதுக்கு பேர் சுட்டு திரிபு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சுட்டு எழுத்துக்கள்னா ஒரு ரிவிஷன் போயிடலாங்களா? சுட்டு எழுத்துக்கள்னா ஆ, இ, உ ஆகிய 3 எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள். அதில் ஊ என்ற சுட்டு எழுத்துக்கள் தற்காலத்தில் பயன்படுத்துறது இல்லை. சுட்டு எழுத்துக்கள் ஏதோ ஒரு விஷயத்த சுட்டி காட்டுறதுக்காக பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா? இதை பொதுவாக நம்ம சுட்டு எழுத்துக்களை அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டுன்னு பிரிக்கிறோம். ஓகேங்களா? அகச்சுட்டுனா என்ன? சொல்லில் இருக்கிற சுட்டு எழுத்தான ஆ, இ ஆகிய எழுத்துக்களை நீக்கினால் பொருள் தரவில்லை என்றால் அது அகச்சுட்டு. அதுவே சொல்லில் இடம்பெற்றுள்ள சுட்டு எழுத்தை நீக்கினாலும் பொருள் தந்தால் அது புறச்சுட்டு. ஓகேங்களா? அடுத்ததா அண்மை சுட்டுனா என்ன? பக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறதுக்காக பயன்படுத்தப்படுற சொற்கள்ல சுட்டு எழுத்து இடம்பெற்றிருந்தால் அது அண்மை சுட்டு. ஓகேங்களா? பக்கத்தில் இருக்கிற விஷயம். அண்மை சுட்டிற்குரிய எழுத்து ஈ. ஓகேங்களா? அடுத்ததா செய்மை சுட்டு. ஓகேங்களா? தூரத்தில் இருக்கிற ஒரு விஷயத்த சுட்டி காட்டுறதுக்காக பயன்படுத்தப்படுற எழுத்து. ஓகேங்களா? அது என்ன எழுத்துன்னு பார்த்தோன்னா செய்மை சுட்டிற்குரிய எழுத்து எதுனா ஆ. ஓகேங்களா? அதாவது தூரத்தில் செய்மையில் இருக்கிற விஷயத்த சுட்டி காட்ட வர சொல்லுல சுட்டு எழுத்து இடம்பெற்றிருந்தால் அது என்ன சுட்டு? செய்மை சுட்டு. ஓகேங்களா? இதுதான் அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு. இது இல்லாமல் சுட்டு திரிபு. ஓகேங்களா? அதாவது புற சுட்டு சொற்கள் ஓகேங்களா திரிந்து அம்மரம், அவ்வீடு என்பது அந்த மரம், இந்த வீடு அப்படின்னு எழுதுறது சுட்டி திரிபு. ஓகேங்களா? இதுக்கு அடுத்ததான் நம்ம இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். அது என்னன்னா இவ்வளோ நேரம் நம்ம ஆ, ஈய பார்த்தோம். இது தற்கால வழக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். தற்கால வழக்கில் இல்லாத ஒரு எழுத்து சுட்டு எழுத்து என்னன்னா ஊ. ஓகேங்களா? இந்த ஊ எதற்காக பயன்படுத்தப்பட்டது? ஓகேங்களா? ஊ என்ற சுட்டு எழுத்து அந்த காலத்தில் ஓகேங்களா பயன்படுத்தப்பட்டது. எதற்காக பயன்படுத்தப்பட்டதுன்னா
அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருக்கிற ஒரு விஷயம், ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு சென்டராக இருக்கிற ஒரு விஷயம், மிடில், ஓகேங்களா, தூரத்துக்கும் பக்கத்தில் இருக்கிறதுக்கும், ஓகேங்களா, இடைப்பட்ட ஒரு விஷயத்தை குறிக்கிறதுக்காக இந்த ஊ அப்படின்ற சுட்டெழுத்து பயன்படுத்தப்படுது. சுட்டெழுத்து ஊ இடம்பெற்றுள்ள சுட்டெழுத்து சொற்கள் எதுன்னு பார்த்தோன்னா உது, உவன், ஓகேங்களா, அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை, ஓகேங்களா, கிட்டத்தட்ட மிடில் இருக்கிற ஒரு விஷயத்த சுட்டி காட்டுறதுக்காக இந்த உது, உவன் அப்படின்ற சுட்டு எழுத்து பயன்பட்டதாக சொல்லப்படுது. ஓகேங்களா, இது தற்கால வழக்கில் இல்லை. இந்த ஆ இ மட்டும்தான் தற்கால வழக்கில் இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு சுட்டு எழுத்துக்கள்னால் என்ன அப்படின்றது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வினா எழுத்துக்கள்னா என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.